11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 11.11ல் முதல் கணக்கு. எக்ஸை பொறுத்து கீழ்கண்டவற்றை தொகையிடுக. இதில் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மெத்தடை நல்லா பார்த்துங்க. தேர்வுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்குகளில் இதுவும் ஒன்று. 2x - 3 = மேலே இருக்குல்ல, அதை மட்டும் எழுதிக்கிறோம். 2x - 3 a d/dx ஆஃப், மேலே இருக்கிறத இங்கே எழுதணும்ல, d/dx ஆஃப்னு போட்டு கீழே இருக்கிறத எழுதணும். x² + 4x - 12 ப்ளஸ் b. இதுலேருந்து a மதிப்பு b மதிப்பை கண்டுபிடிச்சு பிரதியிடணும். a d/dxனா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா x²க்கு 2x வரும், 4x இருக்கு இல்லையா, 4xக்கு 4ன்னு வரும், கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த b. இந்த பக்கம் LHSல என்ன இருக்குது, 2x - 3ன்னு இருக்குது. இதில் a மதிப்பு b மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா 2 × -2 -4 வரும். -4 + 4 0, 0 × a 0. அப்போ b மட்டும் இருக்கும், b-யோட மதிப்பு கிடைக்கும். இப்படி தான் போடணும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -2, 2 -2 -3 = a. எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தா 2 × -2 -4 ப்ளஸ் 4 ப்ளஸ் b. 2 × -2 -4 -3 இது 0 ஆகிடும். இந்த மதிப்பு 0ங்கிறதுனால 0 × a 0 ப்ளஸ் b. b மட்டும்தான் இருக்கும், b மட்டும்தான் இருக்கும். b = -4 -3 -7. b மதிப்பு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா எதில் கொடுக்கணும்னா இந்த இடத்துல தான் கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 0, 2 × 0 -3 = a. எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 × 2 0 ப்ளஸ் 4 ப்ளஸ் b. 0 - 3 = 4 × a 4a ப்ளஸ் b. -3 = 4a. bங்கிறதோட மதிப்பு என்னன்னா -7. 4a அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் -3 இருக்குது, -7 இந்த பக்கம் வந்தால் +7. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. 4 = 4a. a = இந்த 4 இந்த பக்கம் வந்தால் 4/4 1ன்னு வந்துடும். இப்போ 1 = a. a மதிப்பும் தெரியும், b மதிப்பும் தெரியும். (2x - 3 = a × இங்கே என்ன இருக்குது, 2x + 4 ப்ளஸ் b. 2x - 3 = a × 2x + 4 ப்ளஸ் b. இதில் a-யோட மதிப்பு என்ன, ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மதிப்பு, a-யோட மதிப்பு 1. ஏக்கு 1, பிக்கு -7. ஏக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 × 2x + 4, பிக்கு பதிலாக -7. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 2x - 3 இருக்குது. ஆனால் நம்ம கணக்கில் என்ன இருக்குன்னா, இந்த 2x - 3 இருக்குல்ல, அதுக்கு கீழே கணக்கில் பார்த்துங்க. கணக்கில் 2x - 3/x² + 4x - 12, இதுக்கு தானே தொகை மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த வகுத்தல் இருக்கிறத இங்கே எழுதிக்கிறோம். x² + 4x - 12, x² + 4x - 12. இதுலேயும் அதே போல் x² + 4x - 12.
இப்போ தொகைப்படுத்தணும். இன்டகரல் 2x மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 dx சீக்குவல் டு இன்டகரல் 2x ப்ளஸ் 4 வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 12 இன்ட்டு dx. இது ஒன்று. அப்புறம் மைனஸ் இன்டகரல் 7 பை இதுக்கு ஒரு தடவை அதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 இன்ட்டு dx. ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதை I1 மைனஸ் I2ன்னு வச்சுப்போம். முதல்ல I1 சீக்குவல் டு I1ங்கிறது என்ன? இன்டகரல் 2x ப்ளஸ் 4 வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 இன்ட்டு dx. இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினா என்ன வரும்? 2x, அது மேலே இருக்குது. 4xை வகைப்படுத்தினா 4ன்னு வரும், அதுவும் இருக்குது. நம்பருக்கு 0, அதை விட்டுடலாம். அப்போ கீழே இருக்கிறதோட வகையிடல் மேலே இருக்கிறதுனால லாகுன்னு எழுதி கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. முதல் இது முடிஞ்சுதா? அடுத்தது I2 எடுத்துக்கிறோம். I2ங்கிறது ரெண்டாவதாக இருக்கிறது. I2ங்கிறது 7 dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. 7 கான்ஸ்டன்ட், அது வெளியில் இருக்கட்டும். dx பை கீழே இருக்குல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x, இதோட ஒரு 4 கூட்டுறோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸ் 4, ஏற்கனவே மைனஸ் 12 இருக்குது. புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் 4 கூட்டி ஒரு மைனஸ் 4ஆல் அதை கழிச்சிடுறோம். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பழையபடி இதுவே வந்துடும். சீக்குவல் டு 7 இன்டகரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 16. 7 இன்டகரல் dx பை இந்த மைனஸ் 16ங்கிறத எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 16 4 ஸ்கொயர். மீதி இருக்கிற இந்த 3 உறுப்பை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 2ஓட ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இன்டகரல் dx பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். அதாவது இன்டகரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது. இன்டகரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா ஃபார்முலா 1/2a log x மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. I2 ஈக்குவல் டு 7. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/2a. ஏங்கிறது என்ன? 4. 2 இன்ட்டு 4 லாக் எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ. ஏங்கிறது என்னென்னா 4. எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 4. அதே போல் கீழே எக்ஸு ப்ளஸ் 4. இதோட ஒரு சியை கூட்டிக்கிறோம். இங்கே என்ன வரும் அப்படின்னா 7 வகுத்தல் 2 4 8. 7/8 லாகு எக்ஸு மைனஸ் 4ல் 2 போயிடுச்சுன்னா மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸு 2 4 6. எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் சி. இது எதோட மதிப்புனா I2. இப்போ நமக்கு I1 I2 ரெண்டுமே தெரியும். விச் இம்ப்ளைஸ் I ஈக்குவல் டு நம்ம ஆரம்பத்தில் எப்படி எடுத்திருப்போம்? I1லேருந்து I2வை கழித்து தானே எழுதியிருப்போம். லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. இது I1 மைனஸ் I2ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 7/8 லாக் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் ஒரு சி. அவ்வளோதான். ஓகே.